ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, புரியுது. வரப்போகிற தீபாவளிக்கு ஸ்வீட், காரம் எல்லாம் செய்யறதுல பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான, டேஸ்டியான, சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸை பார்த்து புது புது ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கீ பொட்டுக்கடலை லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் பொட்டுக்கடலை பவுடர் கொட்டிக்கோங்க. அதில் 1 கப் சுகர் பவுடர் போட்டுக்குங்க. சூடாக்கி கீயை ரெடி பண்ணி வச்சுக்குங்க. முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து பொடியாக்கி வச்சுக்குங்க. பாதாம், பிஸ்தா இதையும் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ அந்த பவுடரில் நெய் 4 இருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. பாதாம் சேர்த்துக்குங்க. பிஸ்தா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சு ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப அருமையான கீ பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளா இருக்குல்ல. ஒன்றும் ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். வேலைக்கு போறவங்க கூட குயிக்கா செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லட்டு வெரைட்டி ரவா லட்டு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 கப் ரவையை அதில் போட்டுக்குங்க. மிதமான தீயில கலர் மாறாம நல்லா வறுத்துக்குங்க. நம்ம இப்படி தொட்டா நம்ம கை சூடு பொறுக்க அது அளவுக்கு இருக்கணும், நல்லா சூடா இருக்கணும். அந்த பதம் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்குங்க. அது ஆறினவுடனே மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை 1 கப் எடுத்து பவுலில் போட்டுக்குங்க. அதில் சுகர் பவுடர் 1 கப் சேர்த்துக்குங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இப்படி எல்லா நட்ஸ்களையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நெய் 5 இருந்து 6 ஸ்பூன் விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். அதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து உருண்டைகளாக பிடிங்க. பாருங்க, உருண்டைகள் நல்லா பிடிக்க வரலைன்னா மேலும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கிட்டு பிறகு பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்க, நல்லா பால்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துருச்சு.
இது மாதிரி அந்த பவுடர்ஸ் எல்லாம் பால்ஸாக மாற்றி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ அருமையான கீ ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா? இது ஈஸியாக யார் வேணா செஞ்சிடலாம், பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லட்டு பாசிப்பயிறு கீ லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 கப் பாசிப்பயிரை போட்டு நல்லா மிதமான தீயில கலர் மாறாமல் வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்குங்க. அந்த பாசிப்பயிறு ஆறுன உடனேயே அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ண பவுடர் 1 கப் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குங்க. சுகர் பவுடர் 1 கப் போட்டுக்குங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நெய் 5லிருந்து 6 ஸ்பூன் விட்டுக்குங்க. இப்போ அந்த கலவைகளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலவையெல்லாம் சின்ன சின்ன பால்ஸாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அந்த பவுடர்ஸ் ஃபுல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அருமையான கீ பாசிப்பயிறு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக செஞ்சு தீபாவளியை அசத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ பேசன் லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 2லிருந்து 3 ஸ்பூன் கீ விட்டுக்குங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலவையாக ஒரு பேஸ்ட் மாவு மாதிரி வந்துடும். வறுக்க வறுக்க இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இதை நல்லா மிதமான தீயில பச்சை வாசனை போகிற வரைக்கும் 10லிருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்குங்க. பாருங்க, இப்போ நம்மளோட கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் 1 கப் சுகர் பவுடர் போட்டுக்குங்க. அந்த சூட்டுலேயே நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு பிடிக்க ஆரம்பிங்க. சூடு ஆறிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸாக நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணிக்கோங்க.
பாருங்க, அருமையான கீ பேசன் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் இதெல்லாம் செஞ்சு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம். நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.